Hi guys, welcome to my channel. Today topic என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரளா பையனும் தமிழ்நாடு பெண்ணும். என்னடான்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, ரீசெண்டாக வந்த வைரல் நியூஸ் தான். நான் பேசிக்காக சொல்லிடுறேன் என்னன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கேரளா பார்டர், கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் இருக்கிற பார்டரில் இவன் வேறு ஒரு காலேஜில் படிச்சிருக்கான், அந்த பொண்ணும் வேறு ஒரு காலேஜில் படிச்சிருக்கு. ஆனால் பஸ்ஸில் மீட் பண்ணி ஒரு 2-3 வருஷம் லவ் பண்ணியிருந்திருக்காங்க. அதுவும் 2022 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இது. அவங்க நல்லா தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு வீட்டை வந்து மேரேஜ் பார்த்துருக்காங்க, அலைன்ஸ் பார்த்துருக்காங்க. அது வந்து வேற ஒரு ஆர்மி பையனை பார்த்துருக்காங்க. இந்த பொண்ணு வந்து சரி வீட்டில் ஒத்துக்கலை நம்ம லவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த பையனும் முடியாது, நான் உன்னை சின்சியராக லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு விடாமல் பின்னாடியே சுற்றி நின்றுருக்கான். அந்த பொண்ணுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நம்ம பார்க்கலாம். ஒன்று என்ன பண்ணணும்னா, அந்த லவ் பண்ணுற பையனை கூட்டிகிட்டு ஓடணும். அதான் லவ்வர்ஸுங்க ஓடிட்டாங்கன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி. அப்படி இல்லைனாக்கா வீட்டில் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணணும். வீட்டில் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணணுன்னா அவன் கல்யாணம் பண்ண பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு லவர் வந்து வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் வந்து காட்டி மிரட்டுவானே அப்படின்ட்டு யோசிச்சுருக்காங்க. இந்த நிலைமையில் அவங்க வீட்டில் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணணுன்னா அந்த பையன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும். இந்த மாதிரி அவனை லவ் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரிலாம் சொல்லி ஓப்பனாக சொல்லி கல்யாணம் பண்ணணும். அதை சொன்னாலும் தப்பாக நினைப்பாங்கல்ல. குடும்பத்தில் எப்படியும் சண்டை தான் வரும், நிறையா பிரச்சனை வரும். அதனால் அவங்க வந்து இவனை எதனா பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் யோசிச்சுட்டு இருக்காங்க, இவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ட்டு. இது வந்து பெரிய தப்பு தான். ஏன்னா ஒரு உயிரை எடுக்கிறது வந்து யாருக்கும் உரிமை இல்லை. அதனால் அது தப்பான விஷயந்தான். அவங்க வந்து அப்படி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அந்த பொண்ணுடைய தாய் மாமனும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அம்மாவும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து நிறைய டைம் தூக்க மாத்திரை, நிறையா மாத்திரைங்கள்லாம் போட்டு மாசாவில் கொடுத்து குடிக்க வச்சுருக்காங்க. அப்படி இருந்தும் அவன் வந்து சாகலை. கடைசியாக ஒரு கஷாயம் கொடுத்து இது உடம்புக்கு நல்லது, இதை குடிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பூச்சி மருந்து கலந்து கொடுத்துருக்காங்க. அது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உடம்பு சரியில்லாமல் ஆயிருக்கு. அது வந்து ஒரு 10-15 நாளாக சாப்பிட முடியாமல் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருந்திருக்கும். தடயமும் இல்லாமல் இருந்திருக்கும். அந்த பொண்ணும் நிறையா விஷயத்த போலீஸ்கிட்டேருந்து மறைச்சிருக்கும். அந்த மாசா குறிச்சி போட்டது அது எக்ஸ்பைரி ஆகிருக்கும், என்ன பிடிச்சி ஜெயிலில் போடுங்கன்னு அந்த பொண்ணே வந்து நடிக்கிற மாதிரி சொல்கிறது. அந்த மாதிரிலாம் நிறைய அந்த பொண்ணு நடிச்சிருக்கு. தெரியாமல் நிறைய விஷயத்த மறைச்சிருக்கு. இவங்க போலீஸ் வந்து இந்த 2 வருஷமாக நிறையா ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி நிறையா விஷயம் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அனுப்பின மெசேஜஸ்ஸு அந்த மாதிரிலாம் அதெல்லாம் பார்த்து இவங்க தான் பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணாங்கன்னு ப்ரூஃப் பண்ணிட்டாங்க போலீஸு. எந்த அடையாளமும் இல்லாமல் இந்த கேஸ் எடுத்து ஃபுல் அடையாளத்தை கண்டுபிடிச்சி இந்த பொண்ணு கடைசியாக ஒத்துக்கிச்சு. எல்லா அடையாளமும் காட்டின பிறகு இப்போ வந்து கோர்ட்டு இந்த பொண்ணு மேலே நிறைய செக்ஷனில் கேஸும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. 1 வாட்டி 2 வாட்டிலாம் இல்லைங்க, 10-15 வாட்டி வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க கொல்றதுக்கு. இதனால ஒரு தனியாக செக்ஷனில் கேஸு, அவங்க பொய்யெல்லாம் மறைச்சாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு செக்ஷன் கேஸு, அந்த மாதிரி நிறையா கேஸு ஃபைன் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. கடைசியாக இவங்க வந்து மரண தண்டனை கொடுத்துட்டாங்க அந்த பொண்ணுக்கு. அவங்க தாய் மாமனுக்கு வந்து 5 வருஷம் தண்டனை, 2 லட்சம் அபராதம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு சைட்லேருந்து என்ன ரீசன் சொல்லுதுன்னா, நிறைய நாங்கள் பர்சனலாக எடுத்துன ஃபோட்டோஸ் வீடியோஸை வச்சு அவன் மிரட்டுவான் அப்படின்ற ஒரு பயத்தில் தான் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்போல்லாம் நிறைய ஏஐ இருக்குது, ஈஸியாக ஃபோட்டோ வீடியோஸ்லாம் தப்பாக மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஈஸியாக சொல்லி நம்ம மாற்றிக்கலாம், அதெல்லாம் ஒரு விஷயம்னு இந்த பொண்ணு கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்கேன்ட்டு. அப்படியே இருந்தாலும் ஏஐயில் மேக் பண்ணாலும் ஏன் உன்னை மட்டும் குறிப்பிட்டு பண்ணணுன்ற கேள்வி வரும். அதனால் எப்படி பார்த்தாலும் குடும்பத்தில் சண்டை வரும். அந்த பொண்ணு பின்னாடி அதனால் ஒரு பிரச்சனையில் தான் போய் முடியும். அது இப்போ முன்னாடியே முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். எப்படி பார்த்தாலும் இந்த பொண்ணு வந்து எடுத்தது பெரிய தப்பான முடிவு தான். இது யாருமே கரெக்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு உயிரை கொல்றது வந்து எவ்வளோ பெரிய தப்புன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் அது ஒரு ரொம்பவே ராங். ஸோ இது கோர்ட்டு கொடுத்த தண்டனை எனக்கு எப்படிப்படுதுன்னா, எங்கேயோ இடிக்கிற மாதிரி தாங்க இருக்குது. இப்போ ஒருத்தன் சாவச்சிட்டான், இவனை சாவடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஈக்குவலாக சரியாயிடும் அப்படின்ட்டுலாம் போக முடியாது. உயிரை எடுக்கிறது வந்து நம்மக்கிட்ட இல்லை. அவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் ஒரு உயிரை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. அது ரொம்பவே தப்பான விஷயம் தான். அந்த விஷயத்தில் அந்த பொண்ணுக்கு வந்து தண்டனை கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது கரெக்டான தண்டனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கும் தெரில. இது வந்து கொஞ்சம் தப்பான தண்டனை தான். ஃபுல்லாக தப்புன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் மாற்றிருக்கணும். இவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனையை கொடுத்ததை விட ஆயுள் தண்டனையை கொடுத்துருக்கணும். சாகிற வரைக்கும் சிறையிலேயே இருந்துட்டு செத்து போகிற மாதிரி, அதுதான் தண்டனை. அவங்கள வந்து கொன்னுறது தண்டனை கிடையாது. எனக்கு புரியல, மரண தண்டனைன்னா அவ்வளோ பெரிய தண்டனையாக அது? ஏன்னா இப்போ ஒருத்தர் இறந்துட்டா அவங்க எங்கே போவாங்க, என்ன ஆவாங்க, அவங்க ஆத்மா என்ன, ஒன்றுமே தெரியாது நமக்கு. செத்தா தான் தெரியும். இந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி முன்ன பின்ன செத்தா தானே சுடுகாடு தெரியுன்ற மாதிரி, செத்தா தான் தெரியும் செத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்ன்ட்டு. அது எப்படி தண்டனையாக கொடுக்க முடியும்? அது எப்படி தண்டனைன்னு சொல்ல முடியும்? மரண தண்டனையை வந்து சட்டத்துலேருந்து எடுக்கணும், அதுதான் என்னோடய முடிவு. ஏன்னா அது தப்புங்க, அது டோட்டலி ராங். இந்த பொண்ணு விஷயத்தில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆயுள் தண்டனை பெஸ்ட்டு.
கடைசி வரைக்கும் ஜெயிலே இருக்கிற மாதிரியான தண்டனையாக கொடுக்கணும்.